இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 2 இலக்கில் வந்து எங்களுக்கு சீட் வேணும், நாங்கள் கட்சியில் வந்து 8 சீட் வாங்கி காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாங்கள் 6 வேணும், நாங்கள் அப்புறம் 5 அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. இது குறித்து என்ன சார் சொல்ல வரீங்க? அவங்க நிலைப்பாடு அது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸுக்கு போன தடவை 25 கொடுத்துட்டு இந்த வாட்டி கூட ஒரு 3 கொடுத்து அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்ததெல்லாம் அவசியமற்றதுன்னு நான் நினைப்பேன். காங்கிரஸ் தேவையில்லாமல் அவங்க வளர்க்குறாங்க, தூக்கி சுமக்கிறாங்க. 2வது காங்கிரஸ்லேயே கொடுத்தீங்க, அந்த கட்சியில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற தகுதியான வேறு யாரும் இல்லையா? அது தகுதியான எங்கள் மாமா இருக்கார், மூத்த ஒரு தலைவர் திருநாவுக்கரசு. அவருக்கு இல்லாத தகுதி எதுக்கு யாரோ ஒருத்தர் புதுசர் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் வேறு மாநிலங்கள் ஆளுகிறீங்கல்ல, கர்நாடகாவிலேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? உங்கள் கட்சி ஆளுதில்ல. இப்போ எங்களில் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், இப்போ காங்கிரஸ்னால் மூத்த தலைவராக எங்கள் மாமா திருநாவுக்கரசு இருக்காங்க, அவர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பாராளுமன்றத்துக்கு நீங்கள் கொடுக்கல. என்ன கட்சி? அந்த கட்சி இருந்தான்னு செத்தானுங்க. எதுக்கு உங்களுக்கு காங்கிரஸ்? எதுக்கு? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறாங்க கர்நாடகாவிலேருந்து. அவனுக்கு நீ 39 சீட்டு 30 சீட்டு 29 சீட்டு கொடுத்தா அப்புறம் ராஜ்யசபா கொடுப்பியா? என்னது இது? என்னங்க இந்த நாட்டில் எந்த இதை வச்சுருக்காங்க? கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததை வந்தான், கல்வியை மாநில உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு போனதை வந்தான், காவிரி நதி உரிமை பறிச்சதை வந்தான், இந்த நாட்சக்கார திட்டங்களை கண்டு இந்த நிலத்தில் திணிச்சதை வந்தான், ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவையை கொண்டு வந்ததை வந்தான், நீட்டை திணிச்சதை வந்தான், என்ஐஏ கொண்டு வந்ததை வந்தான், என்ஆர்சி கொண்டு வந்ததை வந்தான். எதுக்கு சொல்லுங்கள்? உங்கள் மொழிக்கு, உங்கள் இனத்துக்கு, உங்கள் நிலத்துக்கு, உங்கள் வளத்துக்கு, இல்லை நம்ம வீட்டு ஏழாவுக்கு வந்து அழுவானா? எதுக்கு அழுவான்? எதுக்கு காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு? விடுதலை பெற்ற 80 ஆண்டுகால இந்தியாவை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டது அந்த கட்சி தான். இந்த நாடு படுகிற எல்லா துன்பத்துக்கிறதுக்கும் காரணம் அதுதான். இதான் எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்வார், உலகத்தில் எந்த தீய திட்டம் வந்தாலும் கையெழுத்து அமெரிக்காக்காரனோட தான் இருக்கும். இங்கே இந்தியாவில் எந்த நச்சுத்திட்டமாக இருந்தாலும் கையெழுத்து காங்கிரஸ்காரனோட தான் இருக்கும். இந்த தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொண்டு எல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க அறிவிங்க தான். 2 பேரும் ஒன்று தான். உலகத்தை நாட்டை சந்தையாக்கி திறந்து விட்டது இவங்க தான். இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 2 இலக்கில் வந்து எங்களுக்கு சீட் வேணும், நாங்கள் கட்சியில் வந்து 8 சீட் வாங்கி காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாங்கள் 6 வேணும், நாங்கள் அப்புறம் 5 அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. இது குறித்து என்ன சார் சொல்ல வரீங்க? அவங்க நிலைப்பாடு அது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸுக்கு போன தடவை 25 கொடுத்துட்டு இந்த வாட்டி கூட ஒரு 3 கொடுத்து அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்ததெல்லாம் அவசியமற்றதுன்னு நான் நினைப்பேன். காங்கிரஸ் தேவையில்லாமல் அவங்க வளர்க்குறாங்க, தூக்கி சுமக்கிறாங்க. 2வது காங்கிரஸ்லேயே கொடுத்தீங்க, அந்த கட்சியில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற தகுதியான வேறு யாரும் இல்லையா? அது தகுதியான எங்கள் மாமா இருக்கார், மூத்த ஒரு தலைவர் திருநாவுக்கரசு. அவருக்கு இல்லாத தகுதி எதுக்கு யாரோ ஒருத்தர் புதுசர் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் வேறு மாநிலங்கள் ஆளுகிறீங்கல்ல, கர்நாடகாவிலேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? உங்கள் கட்சி ஆளுதில்ல. இப்போ எங்களில் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், இப்போ காங்கிரஸ்னால் மூத்த தலைவராக எங்கள் மாமா திருநாவுக்கரசு இருக்காங்க, அவர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பாராளுமன்றத்துக்கு நீங்கள் கொடுக்கல. என்ன கட்சி? அந்த கட்சி இருந்தான்னு செத்தானுங்க. எதுக்கு உங்களுக்கு காங்கிரஸ்? எதுக்கு? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறாங்க கர்நாடகாவிலேருந்து. அவனுக்கு நீ 39 சீட்டு 30 சீட்டு 29 சீட்டு கொடுத்தா அப்புறம் ராஜ்யசபா கொடுப்பியா? என்னது இது? என்னங்க இந்த நாட்டில் எந்த இதை வச்சுருக்காங்க? கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததை வந்தான், கல்வியை மாநில உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு போனதை வந்தான், காவிரி நதி உரிமை பறிச்சதை வந்தான், இந்த நாட்சக்கார திட்டங்களை கண்டு இந்த நிலத்தில் திணிச்சதை வந்தான், ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவையை கொண்டு வந்ததை வந்தான், நீட்டை திணிச்சதை வந்தான், என்ஐஏ கொண்டு வந்ததை வந்தான், என்ஆர்சி கொண்டு வந்ததை வந்தான். எதுக்கு சொல்லுங்கள்? உங்கள் மொழிக்கு, உங்கள் இனத்துக்கு, உங்கள் நிலத்துக்கு, உங்கள் வளத்துக்கு, இல்லை நம்ம வீட்டு ஏழாவுக்கு வந்து அழுவானா? எதுக்கு அழுவான்? எதுக்கு காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு? விடுதலை பெற்ற 80 ஆண்டுகால இந்தியாவை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டது அந்த கட்சி தான். இந்த நாடு படுகிற எல்லா துன்பத்துக்கிறதுக்கும் காரணம் அதுதான். இதான் எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்வார், உலகத்தில் எந்த தீய திட்டம் வந்தாலும் கையெழுத்து அமெரிக்காக்காரனோட தான் இருக்கும். இங்கே இந்தியாவில் எந்த நச்சுத்திட்டமாக இருந்தாலும் கையெழுத்து காங்கிரஸ்காரனோட தான் இருக்கும். இந்த தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொண்டு எல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க அறிவிங்க தான். 2 பேரும் ஒன்று தான். உலகத்தை நாட்டை சந்தையாக்கி திறந்து விட்டது இவங்க தான்.